ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கோஸு, பீன்ஸு, கேரட்டு, 4 முட்டை, பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை ஆஃப் குக் ஆன உடனே பீன்ஸு, கேரட்டு, கோஸ் உள்ளே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குடமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. கோஸ் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டை, கோஸு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கோஸும் நல்லா வெந்துட்டு, கோஸ் வெந்ததுக்கப்புறம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனோடனே சிக்கன் வறுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஹாஃப் பாயில் அரிசியை வேக வச்சு எடுத்துக்கிறேன், அதையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸோடு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இன்னும் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எங்கள் அப்பா பண்ண ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ஹெல்த்தி தான். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.